TANCET 2019 MBA question paper video solution. இந்த வீடியோவில் நம்ம ஒரு data sufficiency questionக்கு solution பார்க்க போகிறோம். DS question 1க்கு ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ DS question 1, this is a question. இந்த கொஸ்டினுக்கு டெல் பண்ணுறதுக்கு முன்னாடி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்லணும். இந்த வருஷம் பேப்பர் 2019 MBA question பேப்பரில் டேட்டா சஃபிஷியன்சியில் ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த 4 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ABCD என்னென்ன இருக்குன்னு, இது ஒவ்வொரு கேள்விக்கு வேறு வேறு ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா, இந்த ABCD காமனாக இருக்கும், அதை முதல்ல கொடுத்துருவாங்க இன்ஸ்ட்ரக்ஷனாக. இருக்கிற 20 கேள்வியும் அதே ABCD நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். இந்த வருஷம் பேப்பரில் அப்படி பண்ண முடியாது. டு தட் எக்ஸ்டென்ட் இது கொஞ்சம் டஃப்பான எக்ஸாமினேஷன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சர் எடுக்கணும். ஸ்டேட்மெண்ட் 1 மாத்திரம் சஃபிஷியன்ட்டா, 2 சஃபிஷியன்ட்டா, 2 கெதர் சஃபிஷியன்ட்டா, இன்சஃபிஷியன்ட்டா, அதை கண்டுபிடிச்சிட்டு இந்த கேள்விக்கு என்ன ABCDன்னு பார்த்து அதுக்கேற்றாப்புல மார்க் பண்ணணும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தி கொஸ்டின் given to us is basically this. How many speeches were delivered in the 2 days program? 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் எப்போவுமே அப்புறம் பார்க்கலாம். இந்த 4 ஆன்சர் ஆப்ஷன் குயிக்காக பார்த்துக்கலாம் எப்படி தான் இருக்குன்னு. ஸோ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன தான் ப்ராசஸ் பண்ண போகிறோன்னு. ஆன்சர் ஆப்ஷன் A is 1 alone is sufficient, 2 is not. ஆன்சர் ஆப்ஷன் B is both 1 and 2 are sufficient. 2 சேர்த்தா தான் சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். C, either 1 or 2 is sufficient. 2ல் எது வேணால் சஃபிஷியண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. D is 2 alone is sufficient while 1 is not. ஸோ கிளியராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கொடுத்த 2 ஸ்டேட்மெண்ட்லேருந்து இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும், இன்சஃபிஷியன்ட்டுங்கிற பாசிபிலிட்டியே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரைட். ஸோ இவ்வளோ கிளாரிட்டி இருக்குது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லெட்ஸ் லுக் அட் வாட் இஸ் அ கொஸ்டின் ஆஸ்ட். நம்ம கேட்ட கேள்வி என்னென்னா, ஹவு மெனி ஸ்பீச்சஸ் வேர் டெலிவர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே இந்த கேள்வியில் ஆன்சருக்கு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் ப்ரொசீட் வித் த ஸ்டேட்மெண்ட். ஹவு மெனி, வாட் இஸ், வென், இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நம்பர்ஸ் தான் ஆன்சராக இருக்கும். ஸோ ஹவு மெனி ஸ்பீச்சஸ் ஆர் டெலிவர்ட், 10 speeches were delivered, 4 speeches were delivered, 7 speeches were delivered அப்படின்னு போகிறோம். ஸோ the answer to that question is going to be a number. ஸோ என்ன மாதிரி கேள்வி, அந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் இருக்கும், இந்த கிளாரிட்டி மூலம் வேணும். செகண்ட் நம்பர் தான் ஆன்சர்னு தெரிஞ்சிருச்சுன்னா, when is the data sufficient? The data is sufficient when the answer is a number, when you have a unique value. அப்படின்னா எத்தனை ஸ்பீச்சஸ் டெலிவர் பண்ணாங்கன்னா கரெக்டாக 7ன்னு சொல்லலாம், 11ன்னு சொல்லலாம், 13ன்னு சொல்லலாம். ஒரு நம்பர் ஆன்சர் கொடுக்கணும். நீங்கள் 7ஆக இருக்கலாம், இல்லை 11ஆக இருக்கலாம், இல்லாட்டி 14, இல்லாட்டி 29, இந்த மாதிரி மோர் தென் 1 ஆன்சர் கொடுத்தோன்னா டேட்டா இஸ் நாட் சஃபிஷியன்ட். டேட்டா இஸ் நாட் சஃபிஷியன்ட் வென் இந்த நம்பரே கண்டுபிடிக்க முடியலன்னா டேட்டா இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஆர் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் மோர் தென் 1 நம்பர், even then the data is not sufficient. Data is sufficient when the answer is a number, only when you get a unique value. ஒரு சிங்கிள் வேல்யூ கிடைக்கணும் ஆன்சரா. இதுதான் இத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பீச்சஸ் தான் கொடுத்தாங்க, இதில் டவுட்டே கிடையாது அப்படின்னு வந்ததுன்னா டேட்டா இஸ் சஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் ப்ராசஸ், எவாலுவேட் ஸ்டேட்மெண்ட் 1 alone. டேட்டா சஃபிஷியன்ட்ல இந்த ப்ராசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அப்படி ஜம்ப் பண்ணி ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம் பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் தப்பு வந்துடும். ஸ்டேட்மெண்ட் 1 alone சஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். 1ல் என்ன சொல்லியிருக்காங்க, 18 speakers were invited to give at least 1 speech, maximum of 2 speeches, out of which 1/6 of the speakers could not come. So எத்தனை பேரை இன்வைட் பண்ணியிருக்காங்க, இன்வைட்டட் பீப்புள் 18, அரைவ்டு பீப்புள் எவ்வளவு, 1/6 வர முடியல. ஸோ 18 பேரில் 1/6 of 18 வரலைன்னா 1/6 of 18 is a 3. ஸோ 18 minus 3, 15 people arrived and delivered a speech. 18 பேரை கூப்பிட்டாங்க, 1/6 வரல. ஸோ 15 பேர் ஆக்சுவலாக வந்திருக்காங்க. இந்த 15 பேர் வந்தவங்களில் கொஞ்சம் பேர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பேர் 2 ஸ்பீச்சஸ். எனக்கு கிளியராக சொல்லியிருக்கான், வந்தவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் 1 ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க, ஆர் தே குட் ஹவ் கான் டு அ மேக்ஸிமம் ஆஃப் 2 ஸ்பீச்சஸ். இந்த 15ல் எல்லாருமே ஒரு ஸ்பீச் தான் கொடுத்தாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆல் 15 1 ஸ்பீச் அப்படின்னா ஆன்சர் 15 இருக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீச்சஸ். வந்த 15 பேரில் எல்லாருமே 2 ஸ்பீச் கொடுத்துருக்கலாம் இல்லையா, மேக்ஸிமம் 2 வரைக்கும் போக முடியும். ஸோ 30 இருந்திருக்கலாம். இதில் 14 பேர் ஒரு ஸ்பீச்சும் ஒருத்தர் 2 ஸ்பீச்சும் கொடுத்தா 14 into 1 + 1 into 2, 16 ஸ்பீச்சஸ் டோட்டலாக இருந்திருக்கும். ஸோ யூனிக்காக ஒரு நம்பர் கிடைக்குதா, இல்லை. 15லேருந்து 30க்குள்ள எந்த நம்பர் வேணால் ஆன்சராக இருக்கலாம். we are able to find an answer, but we are not able to find a unique answer. So statement 1 alone is not sufficient. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எத்தனை ஸ்பீச்சஸ் அந்த 2 நாளில் டெலிவர் பண்ணாங்கன்னு கேட்டோம்னா ஆன்சர் எங்களுக்கு தெரியலைங்க. 15லேருந்து 30க்குள்ள ஏதோ ஒரு நம்பராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். which means data is not sufficient. ஆன்சர் ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். பார்த்துட்டு ஸ்டேட்மெண்ட் 1 is not sufficientனா எந்த ஆன்சர் ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணலான்னு பார்க்கலாம். 1 alone is sufficient while 2 is not. நம்ம இன்னும் 2 பார்க்கவே இல்லை. 1 alone sufficient இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கான், 1 சஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இல்லைன்னு தெரியும். பிகாஸ் வி நோ ஸ்டேட்மெண்ட் 1 is not sufficient. ஏ எப்போ ஆன்சராக இருந்திருக்கும், 1 alone is sufficientட்டாக இருந்திருந்தால் ஏ ஆன்சராக இருந்திருக்கும். பி என்ன, 2 ஸ்டேட்மெண்ட்டு 1 இருக்காங்க, நம்ம 1 மாத்திரம் தான் எவாலுவேட் பண்ணியிருக்கோம். ஸோ வி கான்ட் சே வெதர் பி இஸ் தி ஆன்சர் ஆர் நாட்.
சி என்ன எய்தர் 1 or 2 is sufficient. ஒன்றும் தனியாக சஃபிஷியண்டாக இருக்கணும், 2வும் தனியாக சஃபிஷியன்ட். ஈச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இண்டிபெண்டன்ட்லி சஃபிஷியன்ட்னு சொல்கிறான். நமக்கு 1 சஃபிஷியண்டாக இல்லைன்னு தெரிஞ்சோடனே சியையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 அனலைஸ் பண்ணோம், அதை வச்சு யூனிக்காக ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ வி எலிமினேட்டட் தீஸ் 2 ஆன்சர் ஆப்ஷன்ஸ். வி ஆர் டவுன் டு பி ஆர் டி. இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்க போகுது. லெட்ஸ் எவாலுவேட் ஸ்டேட்மெண்ட் 2 அலோன். ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் என்ன சொல்லியிருக்காங்க? இதில் வந்து 1/3 of the speakers gave 2 speeches. கிளியராக எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, ஸ்டேட்மெண்ட் 2 அனலைஸ் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட் 1ல் இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்துக்காதீங்க. we are evaluating statement 2 alone right now. கேட்ட கேள்வி how many speeches were delivered. என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது? 1/3 of the speakers gave 2 speeches each. எத்தனை பேர் வந்தாங்க தெரியாது. சப்போஸ் 30 பேர் வந்திருந்தாங்கன்னா 1/3 வந்து 10 இருந்திருக்கும். 300 பேர் வந்திருந்தாங்கன்னா 1/3 வந்து 100 இருந்திருக்கும். வந்தவங்களில் எத்தனையோ பேர் வந்ததில் 1/3 வந்து 2 ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. மீதி பேர்லாம் எத்தனை ஸ்பீச் கொடுத்தாங்க? போன ஸ்டேட்மெண்ட்டில் அதில் இருந்து ஒரு ஸ்பீச்சுன்னு தெரியும், 10 ஸ்பீச் கூட கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 2ல் இருந்து நமக்கு எத்தனை பேர் வந்தாங்க, அதில் கொஞ்சம் பேர் 1/3 2 ஸ்பீச்சஸ் கொடுத்தாங்க தெரியும். மீதி பேர்லாம் எத்தனை ஸ்பீச்சஸ் கொடுத்தாங்க? ஒருத்தர் 5 கொடுத்துருக்கலாம், ஒருத்தர் 1 கொடுத்துருக்கலாம், ஒருத்தர் 7 கொடுத்துருக்கலாம். நம்பர்ஸ் எதுவுமே நமக்கு தெரியல. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு மொத்தமாக எத்தனை ஸ்பீச்சஸ் டெலிவர் பண்ணாங்கிறது நமக்கு தெரியல. ஸோ 2 alone இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஏற்கனவே இந்த 2 ஆன்சர் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். 2 alone is sufficient அப்படிங்கிற ஆன்சர் ஆப்ஷன் இப்போ எலிமினேட் பண்ணிடலாம். பிகாஸ் 2 alone is not sufficient. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே ஆன்சர் ஆப்ஷன் பி அதான் கரெக்ட் ஆன்சர்னு போயிடலாம். பட் நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். 2 ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணால் யூனிக்காக ஒரு ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். 2 ஸ்டேட்மெண்ட்டை இப்போ கம்பைன் பண்ணி இப்போ தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 1 alone, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 alone. அது ரெண்டுமே சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு வந்தால் தென் லெட்ஸ் லுக் அட் த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் டுகெதர். 2 ஸ்டேட்மெண்ட் எடுத்து சேர்ந்து பார்த்தோம்னா 18 ஸ்பீக்கர்ஸ் இன்வைட்டட் இஸ் 18. people who arrived அதில் பார்த்தீங்கன்னா 1/6 of the speakers could not come அப்படின்னா 15 பேர் வந்தாங்கன்னு தெரியும். வந்தவங்க வந்து எய்தர் ஒரு ஸ்பீச் மினிமம் கொடுக்கணும், இல்லை மேக்ஸிமம் 2 ஸ்பீச் கொடுக்கலாம். இதில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 1/3 of the speakers gave 2 speeches. வந்த 15 பேரில் 1/3 அப்படிங்கிறது 5 பேர், மீதி 2/3 வந்து 10 பேர். இந்த 5 பேர் 1/3 of them gave 2 speeches. ஸோ அவங்க 10 ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. மீதி பேர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க, அவங்க ஒரு 10 ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ மொத்தமாக எத்தனை ஸ்பீச்சஸ்? 20 speeches is what got delivered during these 2 days period. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து 18 பேர் கூப்பிட்டுருந்தோம், 1/6 வரலைன்னா 15 வந்திருக்காங்க தெரியும். அந்த வந்தவங்க வந்து எய்தர் 1 ஸ்பீச் ஆர் அ மேக்ஸிமம் ஆஃப் 2 ஸ்பீச்சஸ் கொடுக்கலாங்கிறது இது வரைக்கும் நமக்கு ஸ்டேட்மெண்ட் 1லேருந்து தெரியும். கொஞ்சம் பேர் 1 கொடுக்கலாம், கொஞ்சம் பேர் 2 கொடுக்கலாம். இதில் எத்தனை பேர் 2 பேர் ஸ்பீச்சஸ் கொடுத்தாங்க, எத்தனை பேர் ஒரு ஸ்பீச்சஸ் கொடுத்தாங்கன்னு நமக்கு ஸ்டேட்மெண்ட் 1ல் தெரியல. ஸ்டேட்மெண்ட் 2 எடுத்து பார்த்தா 1/3 of the speakers gave 2 speeches eachன்னு தெரியும். 15ல் 1/3 5, அவங்க 2 ஸ்பீச்சஸ் ஈச் கொடுத்தாங்கன்னா 10 ஸ்பீச்சஸ் கொடுத்துருப்பாங்க. மீதி 10 பேர் எத்தனை ஸ்பீச்சஸ் தான் கொடுத்துருக்க முடியும்? அட்லீஸ்ட் ஒரு ஸ்பீச்சாவது அவங்க கொடுத்துருக்கணும் இல்லையா? ஸோ அவங்க 10 ஸ்பீச்சஸ் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக 20 speeches. We have a unique answer by combining the 2 statements. Choice B is the answer, right? Statements 1 and 2 together are sufficient to answer the question.